ஹலோ நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐலேருந்து பிஓ அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதாவது பேங்க் ஆஃபீஸர் போஸ்டிங் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப மாதங்களாக பல லட்சம் பேர் எதிர்பார்க்குற ஒரு நோட்டிஃபிகேஷன். ஆமாம், உங்களுக்கே தெரியும், எஸ்பிஐ அப்படிங்கிறது ஒரு நிரந்தர மத்திய அரசு வங்கி. இங்கேருந்து 1500 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எனி டிகிரி முடித்தவங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பதவி, என்ன வயது வரம்பு, எல்லா தகவலையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃப்ரீ தான். இந்த எஸ்பிஐ பிஓக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு ஆலிவ் போர்டு தரப்புலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் எவ்ரி வீக் புதன் வியாழனில் ஆல் இந்தியா வீக்லி லைவ் டெஸ்ட் நடக்குது. எக்ஸாக்டாக இந்த எஸ்பிஐ பிஓட எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஏஐ பவர்டு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆல் இந்தியா ரேங்கிங் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக ஒரு பேஜுக்கு வந்துருங்க. மேலே லாகின் ஆர் சைன் அப் இருக்கும். அதை கொடுத்து உங்களுக்குன்னு புதுசாக ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து புதுசாக ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஸ்பிஐ பிஓக்கான ப்ரிலிம்ஸ் லைவ் டெஸ்ட் இருக்கும். டேரெக்டாக ஜாயின் கொடுத்து டேக் டெஸ்ட் கொடுத்து அட்டன் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த எஸ்பிஐ பிஓவோட எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஒரு கொஸ்டினையும் அட்டன் பண்ணி நீங்கள் என்ன ஸ்கோர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கூட இருக்குது. எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். பிடிச்சிக்கினா ஒரு ட்ரை கொடுங்க. ஃப்ரீ தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஹாலிவுட். கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக 1500 வேக்கன்சி அக்ராஸ் இந்தியா. ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் sbi.bank.in/web/careers. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுக்கு மொத்தம் 2 எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்ட்டு. டென்டேட்டிவ்லி ப்ரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட்லேயும் மெயின்ஸ் வந்து செப்டம்பர்லேயும் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் சில டெஸ்ட்டும் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். மொத்தமாக 1500 வேக்கன்சிங்க. அதில் எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 234, எஸ்டிக்கு 144, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க 390, இடபிள்யூஎஸ்க்கு 144, பொது பிரிவினருக்கு 588. ஸோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு டீசெண்டான வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிரிவு, எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதிலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வேலைவாய்ப்புக்கு 18/6 ஜூலை 8 வரையும் போர்ட்டல் ஓப்பனில் இருக்குமா. ஃபீயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான ஹால் டிக்கெட் ஜூலை 2nd or 3rd வீக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது முதல் எக்ஸாம் ஆகஸ்ட்லேயும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பர்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுங்கள். வயது வரம்பு 21லேருந்து 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 35 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா +3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓபிசி கீழே வருவீங்க. 33 வயசு வரையும் நீங்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, தகுதிங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. 30/9/2026 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி. ப்ளஸ் ஏஜ் லிமிட் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. மித்தபடி சிலபஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறதுனா பார்க்கலாம். அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்குது. அதாவது எத்தனை முறை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு 2 இருக்கா. இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆகிட்டா பிரச்சனை இல்லை, அது வந்து இந்த சான்ஸு கீழே வராது. ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகி மெயின்ஸில் போய் நீங்கள் ரிஜெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சான்ஸ். ஓகேவா, மெயின்ஸில் போயிட்டு நீங்கள் ரிஜெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா. யூஆர்இடபிள்யூஎஸ்னா 6 முறை உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு கிடையாது, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிடையாது. மெயின்ஸில் 6 முறை நீங்கள் மெயின்ஸ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து மெயின்ஸ் பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களால் யூஆர்இடபிள்யூஎஸ்னால் ஃபர்தராக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. 6 முறை மெயின்ஸுக்கு தான். ஓபிசினா 9 முறை. எஸ்சி எஸ்டி அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எத்தனை முறை வேணால் நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க, 750 ரூபாய் நீங்கள் ஃபீ பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எந்த ஃபீஸும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ணால் போதும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி பர்சன் வித் டிசேபிலிட்டி இதில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து ஃப்ரீ தான்.
ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே தேவை அப்படின்னா நீங்கள் அதை எஸ் கொடுத்து இந்த வேலைவாய்ப்பு இந்த எஸ்பிஐ பிஓக்கான எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதுக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள், மொத்தமாக 3 ஃபேஸு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் நடக்குது, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 100 மார்க்குக்கு நடக்குது, ஆன்லைன் தான். இதில் வந்து 3 செக்ஷன் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி. ஓகே, மொத்தமாக 100 கொஸ்டினுக்கு நடக்குது, 100 மார்க்கு, 1 hour டைம் தராங்க. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள 10 டைம்ஸ் த வேக்கன்சி, அதாவது வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ இன்ட்டு 10, 1500 இன்ட்டு 10 போட்டுக்கோங்க. 15,000 பேரை ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது மெயின்ஸ்க்கு 15,000 பேரை கொண்ட ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்புக்கான சிலபஸ் இதுதான். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில், சிச்சுவேஷன் அனலிஸ், அப்புறம் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங், இது ப்ரீசிஸ் ரைட்டிங், இது போன்ற விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள தான் நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபர்தர் ரவுண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இது வந்து ஃபேஸ் 3 3வது சுற்று. இதில் வந்து குரூப் எக்ஸசைஸ், இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து 50 மார்க்ஸ். ஓகே, முதல் உள்ள 2 தேர்வுகள் தான் முக்கியம். எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டிலே இருக்குது, ஜாப் லொக்கேஷனும் தமிழ்நாட்டிலே இருக்குது. சம்பளம் பாருங்கள், பேசிக் பே 48,480. இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸு, பெனிஃபிட்ஸு எல்லாமே சேர்த்து மும்பை மாதிரியான சிட்டியில் 21.97 lakhs per annum சிடிசி இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக் பேயோட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா மினிமம் 3 years இனிஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, பாண்டில் சைன் பண்ணணும். 3 years மினிமம் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகாமல் ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் அந்த 3 yearக்குள்ளே ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா 2 lakh பே பண்ணால் தான் ரிலீவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப 2 lakh பே பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு பாண்ட் பேப்பர் பத்திரத்தில் நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். இது பொதுவாக எல்லா கவர்மெண்ட் வேலையிலையுமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இந்த பாண்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ப்ராபபேஷன் பீரியட்ஸ், இது எல்லாமே. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரெஸ்பாண்ட் பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம் சென்டர் பாருங்கள், தமிழகத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் இவ்வளோ இடங்கள்லையும், மெயின்ஸ் இவ்வளோ இடங்கள்லையும் இருக்குது. ஏதோ ஒரு சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். அனெக்ஸர் 2ல் ஃபோட்டோ என்ன சைஸ், சிக்னேச்சர் என்ன சைஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக செக் பண்ணி விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேலரி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். எக்ஸாம் எப்படி இருக்கும், லாஸ்ட் டைம் எப்படி இருந்தது, கொஷின்ஸ் எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். முடியும் அப்படின்னா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.